ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை, இன்றைய நாளின் தேவ வார்த்தை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இயேசப்பா சொல்றாங்க, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் யாரு? நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். யாத்திராம் புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் வறுமை, போராட்டம், பிரச்சனை, எதிர்ப்பு, கடன் பாரம், பண நெருக்கடி, ஆசீர்வாதம் இல்லாமை, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் கோல் சொல்லுவது, யார் எப்படி போனால் நமக்கு என்ன, நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற சுயநலம், நமக்கு விரோதமாக யாராவது எழும்பி விட்டால் உடனே பயந்து ஒளிந்து கொள்வது, தேவன் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும், அது போதும், என் வாழ்க்கையில் இந்த அடிமைத்தனமான பாவ பழக்கத்திலிருந்து, பயத்தின் ஆவியிலிருந்து, பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது, அப்படி வந்தால் என் உயிர் இருக்காது, என்னை யாராலும் காப்பாற்ற முடியவே முடியாது, நான் இப்படியே இருந்து விடுகிறேன், இப்படியே செத்து போகிறேன். இப்படி அநேகர் இந்த நாட்களில் பலதரப்பட்ட பாவம், போதை பழக்க வழக்கங்கள், விபச்சாரம், வேசித்தனம், இச்சை ரோகங்களுக்கு, பொய், களவு, கொள்ளை, கொலை, வாக்குவாதம் செய்யும் சுபாவத்தினாலும், இன்னும் அநேக வியாதிகளினாலும், வெளியே சொல்ல முடியாமலும் மெல்ல முடியாமலும், இருளின் அதிகாரங்களிடத்தில் மாட்டிக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் வேதனையோடு இருப்பார்கள். இவர்களின் விடுதலைக்காக அநேக சொந்த பந்தங்களிடம், அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் சொல்லியும், டாக்டரிடம் சொல்லியும், வியாதிகளையும், போராட்டத்தையும், பிரச்சனைகளையும், உபத்திரவத்தையும், பாவத்தை எதிர்க்க முடியாமல் சோர்ந்து போய் புலம்பி இனி நம்மால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைமைக்கு வந்து விடுவார்கள். தேவப்பிள்ளை, அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. தேவப்பிள்ளைகளே, இன்று நம்மை படைத்த ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னது? நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். யாருக்காக? உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தேவப்பிள்ளை, இந்த வார்த்தைகளை மோசே ஜனங்களுடன் சொன்னபோது, ஜனங்கள் தங்களை சூழ்ந்து நின்ற இராணுவத்தை பார்த்து கலக்கம் அடைந்து, யார் நமக்காக யுத்தம் பண்ணுவார்கள் என்று பயந்தது போல இருந்தார்கள். ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, அப்பொழுது ஆண்டவருடைய தாசனாகிய மோசே இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், பாருங்க, கர்த்தர் உங்களுக்காக, யாரு? ஏசப்பா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இப்படி சொன்னபோது ஜனங்கள் கொஞ்சம் கூட கற்பனை செய்ய முடியாத விதமாக தேவன் அவர்களுக்கு உதவி செய்தார். தேவப்பிள்ளைகளே, அவர்கள் சும்மாதான் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் தேவனை மட்டுமே நம்பி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள். இன்று இந்த தேவ செய்திகளை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் தேவனை மட்டுமே நம்பி கடந்து பயணத்தை தொடர்ந்தீர்களானால், உங்களுக்கு எதிராக வரும் அனைத்து சாத்தானின் தந்திரங்களும் பார்வோனின் படைகளைப் போல நடு கடலில் மூழ்கி போகும். தேவ பிள்ளைகளை அழித்து போட்டு விடுவார்கள். ஹல்லேலூயா. மீண்டும் இன்றைய நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை போல, யாரை போல? உங்களை போல இந்த நிலைதான் எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. தேவப்பிள்ளை, ஆனால் நம் தேவன் இப்படியே புலம்பி பெருமூச்சு விட்டு கொண்டு இருங்கள் என்று விட்டு போனாரா? இல்லவே இல்லை. அவர் இந்த உலகத்தில் உள்ள உறவுகளைப் போல நம்மை கொண்டு அவர்களுக்கு பயன் இல்லை என்றால் அடுத்த நேரமே எப்படி நம்மை விட்டு பிரியலாம் என்று ஆலோசனை பண்ணும் சுபாவம் அவருக்கு யாருக்கு இல்லை? ஏசப்பாக்கு இல்லை, ஆனால் மனுஷர்கள் உண்டு. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, பாலைவனமான கடலோர அந்த இடத்திலே மணலா இருக்குது. அந்த பாலைவனத்துல அந்த இடத்துல கடற்கரையில 30 லட்சம் மக்களை கொல்லவர் எகிப்தின் கண்களுக்கு, எப்படி? எகிப்தியர் ராணுவ கண்களுக்கு முன்பாக ஏசப்பா என்ன செஞ்சாரு? நம் தேவன் எதிரே இந்த செங்கடலை 2ஆக பிளந்தார். கடல் நடுவாக வெட்டாந்தரை பாதையை என்ன செஞ்சாரு? கடல் நடுவாக வெட்டாந்தரை பாதையை என்ன செய்தார்? உருவாக்கினார். தண்ணிக்குள்ள எப்படி ஒரு வெட்டாந்தரை? ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார். அப்படி ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை, அவர்களுக்கு யாருக்கு பாதுகாத்தார்? இஸ்ரவேல் ஜனத்தை பாதுகாத்தார். அவர்களுக்கு பின்பாக இவர்களை கடலுக்குள் அழிக்க வந்த அந்த எதிர்ப்படை, பின்னால் வந்த எதிர்ப்படை, இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க வந்த அந்த பார்வோனி எதிர்ப்படையை கடலுக்குள் இயேசு அழித்து போட்டார். தேவப்பிள்ளை, நம் ஆண்டவர் அந்த தேவன் யாரு? நேற்றும் இன்றும் அவரு மாறாத தேவன். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். தேவப்பிள்ளைகளே, உங்கள் எல்லா காரியங்களுக்காக நீங்கள் உங்க சுய பலத்தினால் போராடினால், எப்படி? உங்க எல்லா காரியங்களுக்காக உங்க சுய பலத்தினால் போராடினால், யுத்தம் செய்தால் தோற்று போய் விடுவீர்கள். உங்கள் காரியங்களை தேவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். தேவப்பிள்ளைகளே, நம் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்து உங்கள் காரியங்களை சரி செய்வார். இனி நமக்காக யுத்தம் செய்து போராடி விடுதலை கொடுக்கும், ஜெயத்தை கொடுக்கும் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடம் ஜெபிப்போமா? ஜெபம்.
நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன், போராடுவேன் என்று எங்களை வாக்கு தந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலும் என்னால் முடியாது, இனி நடக்காது, இனி ஒன்றுமே இல்லை, இனி யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிந்தது, கடவுளே வந்தாலும் இந்த விஷயத்தில் இனி அவ்வளவுதான் என்று புலம்பி வேதனையோடு குழப்பத்தோடு இருள் சூழ்ந்திருக்கும் இவர்களின் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் சாத்தான் பிடியில் சிக்கிய இவர்களை யுத்தம் செய்து, ஆண்டவரே, சாத்தான் பிடியில் சிக்கிய இவர்களை ஆண்டவர் யுத்தம் செய்து மீட்டு சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஜீவிதம் பண்ண வாழ்க்கை நடத்த இவர்களுக்கு உதவி செய்வீராக என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. ஆமேன்.